வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன எபிசோட்லேருந்து தொடர்ச்சியாக தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ அந்த பிளாக் ஸ்மித்தை பார்க்க போயிருப்பான். அந்த பிளாக் ஸ்மித்தை ஒரு ஸ்வாட் தயாரிச்சுக்கிட்டு இருந்திருப்பார். அப்போ நம்ம ஹீரோ வந்தோடனே அவன்கிட்ட அந்த ஸ்வாடை காட்டி, இது இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம ஹீரோவும் ஆர்வத்தோடு அந்த ஸ்வாடை தொடப்புவோம். அப்போ அவர் ரிட்டனில் எடுத்துக்கிட்டு, இது உங்களுக்காண்டி இல்லை யங்மிஸ்காண்டி அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கு நம்ம ஹீரோ, அப்போ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். இப்போ அதுலேருந்து தொடர்ச்சியாக தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் பார்க்கலைன்னா நம்ம யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்க போய் பார்த்துட்டு வாங்க. அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம என்கே மன்வா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம ஹீரோ அந்த பிளாக் ஸ்மித்தை தான் பார்க்க வந்திருப்பான். அவரோ ஸ்வாட் தயாரிச்சுக்கிட்டு இருந்திருப்பார். நம்ம ஹீரோ வந்ததை பார்த்தோன்னே அந்த ஸ்வாடை கொண்டு வந்து நம்ம ஹீரோட்ட காட்டி, இது ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஆர்வத்தோடு அந்த ஸ்வாடை தொடப்புவான். அப்போ அவர் அந்த ஸ்வாடை ரிட்டனில் எடுத்துக்கிட்டு, யங் மாஸ்டர், இது உங்களுக்காண்டி தயாரித்தது இல்லை, யங்மிஸ்காண்டி தயாரித்தது அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்ட நம்ம ஹீரோவும், அப்போ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் நம்ம ஹீரோட தங்கச்சி நம்ம ஹீரோவை ஓரமாக அங்கிட்டு தள்ளி விட்டுட்டு ஓடியாந்து, அப்போ இந்த ஸ்வாடு எனக்காண்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அந்த பிளாக் ஸ்மித்து, ஆமாம் இது உங்களுக்காண்டி தான், ஆனால் என்ன இது இன்னும் ஃபினிஷ் ஆகலை, நான் கொஞ்சம் விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அதையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை அவன் முன்னாடி காட்டுவார். அவளோ அந்த ஸ்வாடை தொடுவா. அவள் தொட்டோடனே அந்த ஸ்வாட் வைப்ரேட் ஆகும். அதை பார்த்து அவள் அதிர்ச்சி ஆயிடுவா. அதுக்கு அவர் சொல்லுவார், இது ரியாக்ட் ஆகுதுன்னா அதோட ஓனரை ரெக்கக்னைஸ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்டோன்னே அவர் ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்போ அதை பார்த்த குவங்கவும் யோசனையோடையே, இந்த ஸ்வாட் உண்மையிலே அந்த கிரேட் பிளாக் ஸ்மித் தான் உருவாக்கியிருக்காரு, ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த ஸ்வாட் அதுக்குள்ளேயும் அதோட ஓனரை சூஸ் பண்ணிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை திரும்பி பார்ப்பான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ கோவத்தோடு இருப்பான். அதை பார்த்த குவங்கவும், யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். அதுக்கு நம்ம ஹீரோ, இவர் என் தங்கச்சி மனசில் நினச்சிக்கிட்டு அந்த ஸ்வாடை உருவாக்கியிருக்காரு, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக இருப்பான். அதை பார்த்த குவாங்குவும், யங் மாஸ்டர் நீங்கள் ஒத்துக்குங்க, உங்களுக்கு அவர் ஸ்வாட் செஞ்சு தரலன்னு சொல்லிட்டு கோபமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவான். அதை கேட்ட ஹீரோ, நான் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை திருப்பிக்கிடுவான். அப்போ அந்த பிளாக் ஸ்மித் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவார், உண்மையை சொல்லணும்னா உங்கள் ஸ்வாடை தயாரிக்க கொஞ்சம் நாள் ஆகிக்கிட்டு இருக்கு, ஆனால் அது நல்லாவே உருவாக்கிட்டு இருக்கு. எப்போவுமே நான் தூங்கினாலும் சரி முழிச்சிருந்தாலும் சரி அதே பற்றி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சில நேரத்தில் என் கண்ணு ஃபுல்லாக அந்த ஸ்வாட் மேலே தான் இருக்கும். அதனால் இதை மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. உங்கள் ஸ்வாடை எப்படி என் எஃபோர்ட்டை போட்டு இந்த உலகத்திலேயே பெஸ்ட்டான கிரேட்டான ஸ்வாடை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி பண்ணிடுவீன்னு, ஆனால் என்ன நீங்கள் இப்போ சொன்னது தான் குவாங்குக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட குவாங்கு முழிச்சுக்கு நிற்பான், எதுக்கு யங் மாஸ்டர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. மறுபடியும் நம்ம ஹீரோ சொல்லுவான், உங்களுக்கு தெரியுமா குவாங்கு ரொம்ப பொறாமல் பிடிச்சவன், அவன் எதுக்கு என்ன இது வரைக்கும் யங் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே குவாங்கு திரும்பி அந்த பிளாக் ஸ்மித்தை பார்ப்பான். அவரோ இவனை குறுன்னு பார்த்துக்கு இருப்பார். அதை பார்த்த குவாங்கு, நீங்கள் தப்பாக நினைக்காதியே, நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்ததே அவரை பாதுகாக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ மறுபடியும் சொல்லுவான், பத்தியலா அவன் வாயால் அவனே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ மறுபடியும் குவாங்கு திரும்பி அந்த பிளாக் ஸ்மித்தை பார்க்க அவரோ மறுபடியும் அவனை குறுன்னு பார்த்துக்கு இருப்பார். அப்போ குவாங்கு, நான் ஒன்றும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை சோகமாக தொங்க போட்டுருவான். அதுக்கு அந்த பிளாக் ஸ்மித்தும் நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு அவன் முதுகில் அடிச்சுக்கிட்டு நிற்பாங்க. அப்போ அந்த பிளாக் ஸ்மித் சொல்லுவார், எனக்கு தெரியும், நான் ஒன்றும் உங்களை தப்பாக நினைக்கல, இது வரைக்கும் நாங்கள் உங்களை ஜோக் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்டோன்னே குவாங்கு, உண்மையாவா சொல்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு மறுபடியும் நம்ம ஹீரோ சொல்லுவான், ஆமாம் நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஒன்றை வச்சு ஜோக் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட குவாங்கு, நீங்கள் இருக்கிறதுலேயும் ரொம்ப மோசம் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு சொல்லுவான். நம்ம ஹீரோவோ ஆக டீச்சரை மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு, நான் ஒன்றும் அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோட தங்கச்சி நம்ம ஹீரோவை அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. இவனு திரும்பி பார்ப்பான். அங்கே பார்த்தா அவன் அந்த ஸ்வாடை பிடிச்சிக்கிட்டு நிற்பா. அண்ணே இதில் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவா. என்னாச்சுன்னு பார்த்தா அந்த ஸ்வாட்லேருந்து ஸ்வாட்க்கு ரிலீஸ் ஆகும். அதை பார்த்தா நம்ம ஹீரோ, இது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆயிடுவான். அந்த பிளாக் ஸ்மித்தும் இது ஸ்வாட்கி அப்படின்னு சொல்லிட்டு கத்துவார். அதுக்கு குவாங்குவும், என்ன சும்மா ஸ்வாடை தொட்டதுக்கேவா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதிர்ச்சி ஆயிடுவான். 3 பேரும் அதிர்ச்சி ஆகிறத பார்த்து இவனும் அதிர்ச்சியாகி அப்படியே அந்த ஸ்வாடை பிடிச்சிக்கிட்டே நிற்பா. அப்புறம் ரொம்ப நேரம் ஸ்வாட்கி யூஸ் பண்ணனால கீழே உழுவ போவா. அதை பார்த்து நம்ம ஹீரோ வேகமாக ஓடி போய் அவளை பிடிச்சிருவான். நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அவளோ, நான் நல்லா இருக்கேன், ஆனால் காலில் தான் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொல்லுவா. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு, அது எதுக்குன்னா நீ ஸ்வாட்கி யூஸ் பண்ணியில அதனால தான் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட நம்ம ஹீரோட தங்கச்சியோ, ஸ்வாட்கினா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ அந்த பிளாக் ஸ்மித் சொல்வார், ஸ்வாட்கினா ஸ்வாட்மென்னா யூஸ் பண்ணுற டாப் மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்கில் ஒன்று. அப்புறம் கொஞ்சம் நேரம் உங்கள் ஸ்வாடை தெரியலாம், நான் செக் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை வாங்கி செக் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போலாம் நம்ம ஹீரோ கேட்பான்,
இந்த ஸ்வாடை யார் ஹோல்ட் பண்ணாலும் அவளோட சத்தியை உறிஞ்சிக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அவர் சொல்லுவார், அப்படி ஒன்றும் இல்லையே, நீங்களே பார்க்கலையா, நான் ஸ்வாடை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோவும் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இதில் வந்து டீமன் சக்தி ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ எல்லாம் குவாங் கேட்பான், யங் மாஸ்டர் அப்போ யங் மிஸ் வந்து அவங்களாவா ஸ்வாட் கீயை அவைக்கன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு ஹீரோ சொல்லுவான், அதுக்கு 2 ரீசன் தான் இருக்குது. 2 ரீசனா, அது என்னன்னு சொல்லிட்டு குவாங் மறுபடியும் கேட்பான். ஃபஸ்ட்டு ரீசன் அந்த ஸ்வாடை உருவாக்குன பிளாக் ஸ்மித்தோட திறமை. 2வது ரீசன் அந்த ஸ்வாடு யார் ஓனராக நினச்சிக்கிறாங்களோ அவளோட ஆன்மாவோட இணைஞ்சா அந்த ஸ்வாட்க்கு அவைக்கன் ஆகும். அப்போ இந்த பிளாக் ஸ்மித்து என் தங்கச்சிக்கு சூட்டபிளான ஸ்வாடை தான் தயாரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோட தங்கச்சி சிரிச்சுக்கிட்டே அந்த பிளாக் ஸ்மித்தை பார்ப்பா. அவரோ நீங்கள் என்ன ரொம்ப புகழ்றிய அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்ட நம்ம ஹீரோ, நாங்கள் ஒன்றும் அதிகமாக எதையும் சொல்லலையே, உண்மையை தான் சொல்கிறோம், நீங்கள் உண்மையிலே என் தங்கச்சிக்கு சூட்டபிளான கிரேட்டான ஸ்வாடை தான் தயாரிச்சிருக்கிய, நீங்கள் உண்மையிலே டிராகன் ஜெனரல் தான் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட நம்ம குவாங்குவோ, அப்படி இருந்தாலும் உடனே எப்படி யங் மாஸ்டர் ஸ்வாட் கீயை அவைக்கன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் குவாங்குவோ. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான், ஆமாம் நீ சொல்கிறது உண்மை தான், ஆனாலும் இது என்னோடய தங்கச்சி டேலண்ட் வாய்ந்தவல்ல அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட நம்ம ஹீரோட தங்கச்சியோ நானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோவோ, ஆமாம் நீ உண்மையிலேயே டேலண்ட் வாய்ந்தவ தான் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட அந்த பிளாக் ஸ்மித்தோ, நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் 4 பேரும் இருந்து சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று நம்ம ஹீரோட தங்கச்சி குவாங்க 3 பேர் அந்த பிளாக் ஸ்மித்துக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருப்பாங்க. அப்போல நம்ம ஹீரோட தங்கச்சி சந்தோஷமாக போய்கிட்டு இருப்பா. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ, ஏன்னா சந்தோஷமாக இருக்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோட தங்கச்சி சொல்லுவா, ஆமாம் எனக்கு ஸ்வாடு சீக்கிரமாக வரப்போதில்ல, அதை வச்சு நான் ஸ்வாட்மேன் பயிற்சி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுவா. அதை கேட்ட நம்ம ஹீரோ, ஸ்வாட்மேன் பயிற்சிக்கு மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கியா, இல்லை நான் உன்னை டேலண்ட் வாய்ந்தவ அப்படின்னு சொன்னேனே அதுக்கும் சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அவள் சொல்லுவா, ஆமாம் நான் 2க்குமே சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அப்போனா ஓகே, உன் அண்ணனாகிய நான் உனக்கு ஸ்வாட்மேன் டெக்னிக் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. அதை கேட்ட நம்ம ஹீரோட தங்கச்சி, என்ன உனக்கு ஸ்வாட் யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்பா. அதை கேட்ட நம்ம ஹீரோ, என்ன உன் அண்ணனை பார்த்து என்ன நினச்ச, உன் அண்ணனுக்கு தெரியாத வித்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி அவனே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோட தங்கச்சி சொல்வா, அப்படின்னா சூப்பர், கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஒன்று அம்மாவை அப்பாவை எல்லாரையும் நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லுவா. அதை கேட்ட நம்ம ஹீரோவும், அப்படியா அப்படின்னு கேட்பான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட தங்கச்சி குவாங்குக்கும் ஹீரோக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவா. இங்கே நம்ம குவாங்கும் ஹீரோ மட்டும் அப்படியே பேசிக்கிட்டே நடந்து போவாங்க. அப்போ ஒரு மெய்டு வந்து, யங் மாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு, ஆனால் லார்டு வந்து உங்களை கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லுவேன். அதை கேட்ட நம்ம ஹீரோ, அப்பாவா எதுக்கு, சரிவா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பார்க்க வருவான். இங்கே பார்த்தா அப்பா முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்குது. நம்ம ஹீரோ கதவை திறந்து உள்ளே வந்தோடனே, என்ன பிளட் ஸ்மெல்லாக இருக்குது, அதுவும் இந்த பாக்ஸில் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ, அப்பா ஆமாம் இந்த பாக்ஸில் இருந்து தான், இதை சென்ட் பண்ணது அந்த நமக்கு ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்ட நம்ம ஹீரோ, அப்போ அந்த 3 பேரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமாம் அந்த 3 பேரோடைய தலையை தான் வெட்டி அந்த நமக்கு ஃபேமிலி இந்த பாக்ஸில் வச்சு சென்ட் பண்ணியிருக்கு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, இந்த உலகமே கொடூரமானது, அதுவும் இந்த மார்ஷல் ஆர்ட் உலகம் இருக்கே ரொம்ப கொடூரமானது அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்ட நம்ம ஹீரோவும், எனக்கு ஒன்றும் அப்படி தோணலை அப்படின்னு அவன் பாஸ்ட் லைஃப்பில் இப்படி தானே இருந்தான் அதை நினச்சிக்கிட்டு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ அப்பாவும், எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ இதை பார்த்து பயப்படலையே அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹீரோ, அப்பா நான் ஒன்று தைரியமாக சொல்லட்டுமா, நான் யாருக்கும் பணிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ, அப்பா எனக்கு தெரியும், நான் உன்னை நம்புகிறேன், ஆனாலும் இது நமக்கு ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோ மறுபடியும் கேட்பான், சரிப்பா இந்த 3 பேரோடைய தலையும் வெட்டி இந்த பாக்ஸில் வச்சு சென்ட் பண்ணியிருக்கேன் இந்த நமக்கு ஃபேமிலி, இதுக்கு அர்த்தம் என்ன, அவங்களோட கடனை இது மூலமாக செலுத்திட்டோம்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ அப்பா அதிர்ச்சி ஆகிட்டு, உன்னை நான் என்னன்னு நினைக்க, புத்திசாலின்னு நினைக்கவா, ஞானின்னு நினைக்கவா, ஆமாம் நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹீரோவும், இந்த நமக்கு ஃபேமிலி இருக்கே தவறான முறையில் அணுகி இருக்குது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்காக அப்பாவும் யோசிச்சுக்கிட்டே, இது நான் எப்படி சொல்கிறது, இது சூழ்நிலையை பொறுத்து அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்ட நம்ம ஹீரோவும், அப்போ இது உங்களோட மணி, நீங்கள் எப்படி வேண்டாலும் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்காக அப்பா, இது உன்னோட மணின்னு தான், நம்ம மேங்குஜாங் ஃபேமிலி புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணல இந்த பிஸ்னஸை, அதே மாதிரி இந்த மாதிரி மிரட்டல்கள் புதுசும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹீரோ, அப்படின்னா நான் பயப்பட தேவையில்லை, ஆனால் இந்த நமக்கு ஃபேமிலி தான் கிரிமினல் ஆர்கனைசேஷன் மாதிரி நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. அதுக்கு நம்ம ஹீரோ அப்பாவும் ஜன்னல் ஓரமாக போய் நின்றுக்கிட்டு சொல்லுவார், ஆமாம் இந்த கிரிமினல் ஆர்கனைசேஷனுக்கும் அந்த முரின் அலையன்ஸுக்கும் வேறுபாடு இல்லை, பணமும் பலமும் இருந்தால் போதும் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினப்பு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹீரோவும்,
அப்போ இந்த தேசமே அப்படித்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதை கேட்ட நம்ம ஹீரோ அப்பாவும் அதிர்ச்சியாகி வேகமாக திரும்பி நம்ம ஹீரோவை பார்ப்பாரு. நம்ம ஹீரோவும் நம்ம என்னமாச்சும் தப்பாக சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு நிற்பான். அப்போ நம்ம ஹீரோட அப்பா சத்தமாக சிரிப்பார். சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், நீ என்னோட மகன்தான், ஆனாலும் நீ வேறு மாதிரி ஆள் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹீரோவும் தலையை சொரிஞ்சுக்கிட்டே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக சிரிச்சுக்கிட்டு சொல்லுவான். இந்த நாட்டில் யாரும் இப்படி யார் முன்னாடியும் சத்தமாக சொல்ல மாட்டாங்க, ஆனால் நீ சொல்கிற அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹீரோவும் அப்பா இது நான் உங்கள் முன்னாடி மட்டும்தான் சொல்கிறேன், இதே வேற ஆளாக இருந்தால் நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ அப்பா கையை கட்டிக்கிட்டே உனக்கு இந்த காமன் சென்ஸாச்சும் இருக்கே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அப்புறம் இந்த நமக்கு ஃபேமிலியோட பிரச்சனை ரொம்ப பெருசாகிக்கிட்டு இருக்கு, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் இதை ஃபினிஷ் பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் இதை நீங்களே பார்த்துக்கிறேன்னு சொல்லிய எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோ அப்பாவும் சரி இனிமேல் இதை பற்றி நீ கவலைப்பட வேணாம், அப்புறம் நான் ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹீரோவும் என்கிட்ட ஒன்று கேட்கணுமா, இப்போ தான் நமக்கு ஃபேமிலியோட மேட்டரே முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுவான். அதுக்கு நம்ம ஹீரோ அப்பாவும் உனக்கு தான் 18 வயசு ஆயிடுச்சுல, ஏன் நம்மளோட ஃபேமிலியோட ஒர்க்கை எடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹீரோவும் அப்பா இப்போ தான் எனக்கு ஃப்ரீ டைமே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புவான். அதை கேட்ட நம்ம ஹீரோ அப்பாவும் அவன் மண்டையை கழுவுவார், நீ அப்படி தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதை கேட்ட நம்ம ஹீரோவும் நான் கடைசியில் தோத்துட்டேன், இப்போ சொல்லுங்கள் நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ அப்பாவும் ஜன்னல் ஓரமாக போய் நின்றுக்கிட்டேன், இப்போ நம்ம சம்மர் டயத்தோட எண்டில் நிற்கிறோம், இனிமேல் நம்மளோட வீழ்ச்சி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவார் நம்ம ஹீரோட அப்பா. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளேயே என்ன வீழ்ச்சி ஆரம்பிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நிற்பான். அப்புறம் நம்ம ஹீரோ அப்பாட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இங்கே ட்ரைனிங் கிரவுண்டுக்கு தான் வந்திருப்பான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோட தங்கச்சி எதையோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து கத்துவா, இது ஒர்க்காக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், அந்த ஸ்வாடை உருவாக்குனது அந்த வயசானவர் சூப்பராக உருவாக்கியிருக்காரு, அதனால நீ ஸ்வாட் கீயை அதில் ஈஸியாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த, ஆனால் வேறு ஸ்வாடாக இருந்தால் நீ யூஸ் பண்ணுறது கஷ்டம், அதனால நீ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட நம்ம ஹீரோட தங்கச்சியும் மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு நிற்பா. அதை பார்த்து நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து நீ இப்படியே செஞ்சுக்கிட்டு நின்னா உன்னால் எதுவும் கற்றுக்க முடியாது, அங்கே பார்த்தியா குவாங்குவை அப்படின்னு சொல்லிட்டு குவாங்குவை காட்டுவான். குவாங்குவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி நம்ம ஹீரோ சொல்லுவான் குவாங்குவை பாரு, அவன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஆனால் அவனால் அந்த ஸ்வாட் கீயை அவைக்கன் பண்ண முடியல, அப்படி இருந்தும் அவன் விட்டு கொடுக்கவே இல்லை, கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி எப்போவுமே டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட நம்ம ஹீரோட தங்கச்சியும் அப்படின்னா நானும் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் நானும் ஸ்வாட் கீயை ஒரு நாள் அவைக்கன் பண்ணுவேன்ல அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமாம் நீ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணினா எதை வேண்டாலும் சாதிக்கலாம், ஆனாலும் அதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட நம்ம ஹீரோட தங்கச்சியும் டெக்னிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமாம் ஒரு டெக்னிக் இருக்குது, அதை பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்லேருந்து ஒரு புக்கை எடுப்பான். இதுதான் அந்த புக்கு, இதில் உள்ள பேசிக்கெல்லாம் நீ கற்றுக்கிட்டீங்கன்னா ஸ்வாட் டெக்னிக் நல்லாவே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட நம்ம ஹீரோட தங்கச்சி சந்தோஷத்தோட அப்போனா நான் இதை கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ நம்ம ஹீரோ அந்த புக்கை பற்றி விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருப்பான். அதனால் நம்ம ஹீரோட தங்கச்சி காதில் வாங்காமல் அந்த புக்கை அப்பிட்டு அவன் கையில் இருந்த ஸ்வாடை அவன்கிட்ட கொடுத்துட்டு அந்த புக்கை விறுவிறுப்பாக படிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ கேட்பா நீ இப்போயே ஸ்டார்ட் பண்ண போறியா அப்படின்னு. அதனால் காதில் வாங்க மாட்டா. நான் இப்போயே இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு பெரிய மார்ஷல் ஆர்ட் மாஸ்டராக மாற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பாக படிப்பா. அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று அந்த புக்கில் உள்ள பேசிக்கெல்லாம் படித்து முடிச்சா நம்ம ஹீரோட தங்கச்சி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவளை சுற்றி கோல்டன் ஆராவாக இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ நிற்பான். அப்புறம் கொஞ்சம் தூரம் பார்த்தா அங்கே குவாங்கு தனியாக பயிற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கும் போய் பேசிக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதே டயத்தில் இங்கே அந்த பிளாக் ஸ்மித்து நம்ம ஹீரோவுக்கு ஸ்வாட் செஞ்சுக்கிட்டு இருப்பார். கடைசியில் அவனுக்கு ஸ்வாட் செஞ்சு முடிச்சிருப்பார். இங்கே ட்ரைனிங் கிரவுண்டில் ஒரு மெய்டு வந்து நம்ம ஹீரோட்ட யங் மாஸ்டர் அந்த பிளாக் ஸ்மித்து உங்களை கூப்பிட்டாரு, உங்களுக்கு ஸ்வாட் ரெடி ஆயிருச்சான் அப்படின்னு சொல்லுவோம். அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் வேகமாக ஓடுவான். அதை பார்த்த நம்ம ஹீரோட தங்கச்சி அவன் பின்னாடியே ஓடுவான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அடுத்த எபிசோடில் நம்ம ஹீரோவுக்கு அந்த பிளாக் ஸ்மித் எப்படிப்பட்ட ஸ்வாட் செஞ்சுருக்காரு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோட அப்பா இந்த சம்மர் டைம் முடிவு வந்துருச்சு, இனிமேல் நம்மளோட வீழ்ச்சி தான் அப்படின்னு சொன்னார், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிற இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தான் அடுத்த எபிசோடு. அடுத்த எபிசோடை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படி பார்க்கணும்னா நம்ம என்கே மன்வா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டுடுங்கோய்.